பொதுவாவே நாம இந்த கடன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பாரோ அப்படிங்கிற வார்த்தைய தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஆனா, அது எல்லா இடத்துலயுமே கரெக்ட்டா செட் ஆகுமான்னா, அப்படி ஆகாதுங்க. ஏன்னா, ஒரு சில இடத்துல நாம இந்த கடன் அப்படிங்கிற வார்த்தைய 2 ஆங்கிள்ல யூஸ் பண்ணுவோம். அதத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, 1 இந்த கடன், பணக்கடன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? யாராச்சும் கிட்ட நம்ம பணத்தை பொருளாக பெற்று இருந்தால், அதற்கு கடன் பட்டிருக்கிறது. ஓகே. இன்னொன்னு ஒரு செயலாக பெற்றிருந்தால், அதை நாம நன்றி கடன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? இப்ப 2 வார்த்தை நமக்கு இருக்கு. ஒண்ணு பணக்கடன், இன்னொன்னு நன்றி கடன். இதுல நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, சும்மா யாராச்சும் நம்ம ஃப்ரெண்ட் யாராவது நமக்கு ஒரு ரூ. 500 ரூ. 600 பணம் குடுக்குறாங்க. இல்ல ஒரு ரூ. 1000 ரூ. 2000 பணம் குடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பணத்த நம்ம திருப்பி குடுக்கணும். அது ஒரு கடமை தான் நமக்கு. ஓகே. அந்த கடன நம்ம சிம்பிளா சொல்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பணக்கடன் அப்படிங்கிற வார்த்தையில இருக்க அந்த ஃப்ரேஸ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுவே ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அதற்காக நம்ம நன்றி கடன் இந்த கிராட்டிட்யூடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே. கிராட்டிட்யூட். அதாவதுங்க ஒருத்தர் நமக்கு செஞ்ச உதவிய வேண்டா வெறுப்பா நம்ம திருப்பி செய்றோம் பார்த்தீங்களா? அது கிடையாது. வேண்டா வெறுப்பா எப்படியாவது குடுத்தே ஆகணும்டா அப்படிங்கிற அந்த கடன வாங்குனத எப்படியாவது கட்டி ஆகணும் அப்படின்னு பண்றது இங்க. இந்த பணக்கடன். நன்றி கடன் அப்படிங்கிறது ஒரு கிராட்டிட்யூட் கைமாறு செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனம் உவந்து நாம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு திருப்பி அந்த கடமைய நம்ம செய்வோம். இல்லாட்டி செய்யற வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம ரொம்ப லாயலா இருப்போம். அந்த வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா, இந்த நன்றி கடன் அப்படிங்கிறதுக்கு வருது. ஓகே. அப்போ இதுக்கு 2த்துக்குமே பார்த்தீங்கன்னா, வேற வேற அர்த்தம் இருக்கு. என்ன அப்படின்னா, பணக்கடன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை OWE. இத நீங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஓ இப்படி சொன்னாலே போதும். இது என்ன மாரியான வார்த்தை அப்படின்னா, இது ஒரு வெர்ப். V1ல ஓ அப்படின்னு இருக்கும். V2க்கு அண்ட் V3க்கு ஓட் அப்படிங்கிற மீனிங்ல வரும். ஓகே. ஓட். ஓகே. இது மெயின் வெர்ப். அந்த பக்கம் பாருங்க. நன்றி கடன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம மெயின் வெர்ப் கிடையாது. மாறாக இன்டெப்டட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ நம்ம யூஸ் பண்றோம். அந்த வார்த்தை டூ அப்படிங்கிற வார்த்தை கூட தான் சேர்ந்து வரும். இன்டெப்டட் டூ அப்படின்னு வரும். இந்த அட்ஜெக்டிவ நாம என்னைக்குமே யூஸ் பண்ணும்பொழுது பி வெர்ப் கூட யூஸ் பண்ணா தான் கரெக்ட்டா வரும். ஓகே. ஐ அம் இன்டெப்டட் டூ. யூ ஆர் இன்டெப்டட் டூ அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓவா இருக்கட்டும், இல்லாட்டி அந்த இன்டெப்டடா இருக்கட்டும், 2த்தையுமே நம்ம பணக்கடனுக்கு சொன்னாலும் என்ன டோன்ல, என்ன அர்த்தத்துல நம்ம சொல்றோம்? ஓகே. என்ன கான்டெக்ஸ்ட்ல அந்த வார்த்தை யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? அதை யூஸ் பண்ணணும். இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு கிட்ட நான் ஒரு ரூ. 500 வாங்குறேன். மத்தியானம் என்ன பண்றேன்? நான் பிரியாணி சாப்பிட போறேன். ஒரு ரூ. 500 குட்றா அப்படின்னு சொல்றேன். அவனும் ரூ. 500 குடுக்குறான். சாப்பிடுறேன். திருப்பி என்ன பண்றேன்? அவன் இன்னொரு நாள் கேட்குறான் ரூ. 500. ஐயோ! இவன்கிட்ட ஒரு ரூ. 500 வாங்கிட்டோமா, திருப்பி வேற குடுக்கணுமா? சரி போ அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பா திருப்பி குடுப்போம். இது ஒரு கான்டெக்ஸ்ட். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ரூ. 10,000 நான் ஃபீஸ் கட்டணும். இன்னைக்கு லாஸ்ட் டேட்டு. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. என் கையில ரூ. 9,500 தான் இருக்குங்க. அப்போ ஒருத்தர் வந்து, இந்தாப்பா ரூ. 500 நீ போய் ஃபீஸ் கட்டிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல அவர் குடுத்த ரூ. 500 இருக்கு பார்த்தீங்களா? அந்த ரூ. 500 ஞாலத்தின் மானப் பெரிது. ஓகே. ஏன்னா அது காலத்தினால் செய்த உதவி. ஞாலத்தினும் மானப் பெரிது. ஓகே. அது உலகத்தை விட பெரிய ஒரு ஹெல்ப். அந்த மாதிரி ஹெல்ப் அவர் பண்றாரு. அப்ப நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, அப்பா இந்த நேரத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பா இந்த உதவி எப்படியாவது அவருக்கு திருப்பி நம்ம செஞ்சிரணும். இல்லாட்டி அந்த வேலைய, அந்த உதவிய நம்ம திருப்பி செய்யற வரைக்கும், அந்த கடன திருப்பி அடைக்கிற வரைக்கும் நாம அவருக்கு லாயலா இருப்போம். வேண்டா வெறுப்பா அந்த உதவிய நம்ம திருப்பி செய்ய மாட்டோம். இல்ல அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம வேண்டா வெறுப்பா தான் அவருக்கு அந்த காச திருப்பி குடுக்குறோம் அப்படின்னா, அதுவும் இந்த ஓகேல வந்துரும். புரியுதுங்களா? அதான் நன்றி கடன் சொல்றது. அப்ப அந்த நன்றி கடன் அப்படிங்கிற அந்த சென்ஸோட நம்ம யூஸ் பண்றதுக்கு இன்டெப்ட்ங்கிற வார்த்தையும், வேண்டா வெறுப்பா வாங்குன காச திருப்பி குடுத்துறலாம் அப்படிங்கிறதுக்கு நாம இந்த ஓட் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். ஓகே. அது பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, நன்றி கடன் அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணிரணும்? அந்த ஒரு சென்ஸ் இருக்கணும். அந்த ஒரு ஃபீல் இருக்கணும். சும்மா வேண்டா வெறுப்பா வாங்குனத குடுத்து தொலையலாம் அப்படின்னு சொல்லி குடுக்குறோம் அப்படின்னா, டெஃபினட்டா இந்த வார்த்தைய தான் நீங்க யூஸ் பண்ணணும். அது என்னவா வேணா இருந்துட்டு போட்டும். அது என்ன உதவியா வேணா இருந்துட்டு போட்டும். சரிங்களா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா உங்களுக்கு போதும். ஓகே. அடுத்து பாருங்க. எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த ஓ அப்படிங்கிற வார்த்தை சப்ஜெக்ட். அதற்கடுத்து ஓ அப்படிங்கிற வார்த்தை வந்துரும். அதற்கடுத்து நாம என்ன வாங்கணும், இல்லாட்டி யார்கிட்ட வாங்கணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கிறார் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட் இங்க வந்துரும். ஓகே. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாரு? நம்ம இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். எந்த மனுஷன சொல்றோமோ அவன் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அடுத்து வாங்கின பொருள் அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே. இது வந்து திங்கு. இது வந்து சம்ஒன். ஓகே. இது யாரோ ஒருத்தரு. இது வந்து சம்திங்.
ஓகே, யார்கிட்ட வாங்கணும், அதற்கடுத்து வாங்கப்பட்ட பொருள். இதை நீங்கள் மாற்றி கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை, ஃப்ளெக்சிபிள் தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நாம் அந்த இன்டெப்டட்ங்கிற வார்த்தை போடணும் அப்படின்னா பி வெர்புக்கு அடுத்து இன்டெப்டட் அப்படிங்கிற வார்த்தை போட்டுக்கலாம். ஓகே, இன்டெப்டட்க்கு அடுத்து என்ன வருது, டு அப்படிங்கிற வார்த்தை வருது. அப்போ இந்த டூன்னு வந்துட்டாலே நீங்கள் என்ன போட்டுக்கலாம், இங்கே ஒரு நவுன் போடணும். அது நமக்கு என்னவாக இருக்கலாம், இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கலாம். ஓகே, இப்படி போட்டிங்கன்னா மீனிங் கரெக்டாக வரும். அதற்கு அடுத்து கூட நம்ம என்ன பொருளை வாங்கணும் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். அப்போது சப்ஜெக்ட்டு ஓ அப்படிங்கிற வார்த்தை, இங்கே சப்ஜெக்ட்டு பி வெர்பு இன்டெப்டட்ங்கிற வார்த்தை, அதற்கடுத்து ஐஓ டிஓ வருது. இங்கேயும் ஐஓ டிஓ போட்டுக்கலாம், மீனிங் கரெக்டாக வரும். சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் வச்சு இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு ஒரு கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா 2 ஃபார்முலாவும் எழுதியிருக்கேன். அப்படின்னா ஒவ்வொரு சென்டென்ஸுக்குமே அந்த 2 ஃபார்முலாவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக புரியும், அந்த ஓ அப்படிங்கிற வார்த்தை இப்படியும் இன்டெப்டட்ங்கிற வார்த்தை இப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இன்னொன்று முக்கியமான ஒரு ஃபார்மெட் என்னென்னா, இந்த ஓ இருக்குது பார்த்தீங்களா, ஓ இது எதோட ஈக்குவலண்ட் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஹாவ் டு கிவ் அப்படிங்கிறது தான் நம்ம ஓ அப்படிங்கிறத சொல்கிறோம். கடமைக்காக, அந்த வாங்கின கடமையாக நினைத்து கட்டுதல், வாங்கினமே அப்படிங்கிற கடமையாக நினைத்து கட்டுதல். அப்போது கண்டிப்பாக பண்ணணும், ஒரு ஆப்ளிகேஷனாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஹாவ் டு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதோட ஆல்டர்னேட்டிவ் தான் நம்ம அப்படி யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஹாவ் டு கிவ் அதோட ஷார்ட் ஃபார்ம் ஓ. ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், சப்ஜெக்ட்டு ஓ ஐஓ டிஓ, இல்லாட்டி சப்ஜெக்ட்டு பி வெர்பு இன்டெப்டட் டு, அதுக்கப்புறம் ஐஓ, மீதி இருக்கிற வார்த்தைகள். ஓகே, நன்றி கடன் அப்படின்னு அந்த பக்கம், நன்றி இல்லாத வாங்கின கடனை கொடுத்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது. ஓகே, பாருங்கள், நீ எனக்கு 500 ரூபாய் கடன் பட்டிருக்கிறாய், நீ எனக்கு 500 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். எப்போது ஒருத்தன் வாங்கியிருக்கிறான், அவன் நமக்கு திருப்பி கொடுக்கணும், கொடுக்காம சும்மா என்ன பண்ணிகிட்டு இருக்கான், இருக்குது காசு, ஆனால் திருப்பி தர்றாம அவன் பாட்டு சும்மா சுற்றிட்டு இருக்கான். இதை வந்து நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா இப்படி சொல்லணும். எப்படி பாருங்க, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். ஏன்னா அது நன்றி கடன் கிடையாது, சும்மா ஏதோ ஒரு இதுக்காக நம்மகிட்ட வாங்கினா ஆனால் இன்னும் திருப்பி கொடுக்காம இருக்கா, அதை சொல்கிறதுக்கு நாம் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்னா யார், ஆக்ஷனை செய்கிறவங்க. இங்கே யார் ஆக்ஷன் செய்கிறா, ஒருத்தர் இவருக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும், அப்போ அவர் தான் ஆக்ஷன் செய்யணும். ஓகே, அப்போ யார், யூ. ஓகே, கடன் பட்டு இருக்கிறாய், ப்ரெசண்ட்டில் இருக்குது. அப்போது யூ ஓ, யாருக்கு, எனக்கு, அவ்வளோதான். யூ ஓ மீ அப்படின்னா நீ எனக்கு கடன் பட்டிருக்கிறாய்னு அர்த்தம். யூ ஓ மீனா நீ எனக்கு கடன் பட்டிருக்கிறாய். என்ன கடன் பட்டிருக்கிறாய், 500 rupees. அப்படியே போடுங்க, 500 rupees, அவ்வளோதான். இங்கே ருப்பீஸ்ன்னு போட்டாலும் கரெக்டு தான். பாருங்கள், யூ ஓ மீ ₹500, யூ ஓ மீ ₹500, நீ எனக்கு 500 ரூபா கடன் பட்டிருக்கு, நீ எனக்கு 500 ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகே, இன்னொரு ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், இந்த ஓ இருக்கா, இந்த ஓக்கு பதிலாக இந்த ஃபார்மெட் அப்படியே யூஸ் பண்ணுங்கள். யூ ஹாவ் டு கிவ் மீ ₹500, மீனிங் கரெக்டு தான். ஓகே, ஆனால் கடனை சொல்கிறதுக்காக நம்ம ஓ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், நீ எனக்கு 500 ரூபாய் கடன் பட்டிருக்கிறாய், உனக்கு முக்கியமான நேரத்தில் நான் கொடுத்தேன், அந்த நன்றி கடன் பட்டிருக்கிறாய் அப்படிங்கிற டோனில் சொல்கிறோம். ரொம்ப சிம்பிள். யூ ப்ரெசென்ட்டில் இருக்கனால யூ ஆர் இன்டெப்டட். ஓகே, யூ ஆர் இன்டெப்டட் டு, யாருக்கு, அப்படியே போடுங்க, டு மீ, எவ்வளோ, ₹500, அவ்வளோதான். சேம், யூ ஆர் இன்டெப்டட் டு மீ ₹500. இது ரொம்ப ஃபார்மல். இந்த இன்டெப்டட்ங்கிற வார்த்தை போட்டிங்கன்னா ரொம்ப ஃபார்மல், ரொம்ப சென்சேஷனலாக நம்ம சொல்கிறது. ஓகே, ஒரு உச்சகட்ட நன்றியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஃப்ரேஸ் அது. சரிங்களா? பாருங்கள், ரெண்டுமே கரெக்டு தான். யூ ஓ மீ ₹500, யூ ஆர் இன்டெப்டட் டு மீ ₹500, நீ எனக்கு 500 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், சும்மாவே சொல்கிறோம், பணம் எந்த பொருளுமே சொல்லலை, டைரெக்டாக என்ன பண்ணுறோம், கடன் மட்டும் பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம், அவள் அவருக்கு கடன் பட்டு இருந்தாள், பாஸ்ட். அவள் அவருக்கு கடன் பட்டு இருந்தாள், ரொம்ப சிம்பிள். ஷீ பாஸ்ட்டு தான் இருக்குது, அப்போ ஓட பாஸ்ட்டு ஓடு, ஈடியை போட்டாச்சு. யாருக்கு, அவருக்கு. ஷீ ஓடு ஹிம், இந்த இடையில எந்த ப்ரிப்போசிஷன் போட்டுறாதீங்க, போட்டால் தப்பு. ஓகே, அப்படியே போடுங்க. ஷீ ஓடும், ஷீ ஹேஸ் டு கிவ் ஹிம், ஷீ ஹேஸ் டு ஓ அப்படின்னா பாருங்கள், ஷீ ஹேஸ் டு அப்படிங்கிற வார்த்தை வரும். இந்த பாஸ்ட்டாக இருக்கனால ஷீ ஹேட் டு அப்படிங்கிற வார்த்தை போடுவோம். ஷீ ஹேட் டு கிவ் ஹிம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே கடன் பட்டிருக்கோம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறதுனால ஓடு அப்படிங்கிற வார்த்தையை போட்டாச்சு. ஷீ ஓடும், அவள் அவருக்கு கடன் பட்டிருந்தாள். எதை கடன் பட்டிருந்தாள், அது நம்ம தமிழ்லே போடலை, அதனால் எங்கேயும் வேண்டாம்.
சரி, அடுத்து கிராட்டிடியூடை சொல்கிறோம், நன்றி கடனை பற்றி பேசுகிறோம். ரொம்ப சிம்பிள். ஷீ பாஸ்ட் டென்ஸ் தானே, அப்போ ஷீ வாஸ் இன்டெப்டட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போடணும். பாருங்கள், ஷீ வாஸ் இன்டெப்டட் யாருக்கு? டு ஹிம். ஏன்னா ஃபார்முலாலே நமக்கு இன்டெப்டட் டூ தான் வருது. ஓகே, ஷீ வாஸ் இன்டெப்டட் டு ஹிம். ரெண்டாவது சொல்கிறது நன்றி கடன், முன்னாடி சொல்கிறது ஏனோதானோ கடன். ஓகே, வேண்டா வெறுப்பு கடன். அடுத்து பாருங்கள், அவன் ஒரு பெரிய கடனுக்காக வங்கிக்கு கடன் பட்டிருக்கிறான். தெரியாமல் என்ன பண்ணிட்டான், போய் கடனை வாங்கிட்டான், கடனை இப்போ திருப்பி கொடுக்கணும், அந்த கண்டிஷனில் இருக்கான். ஓகே, பாருங்கள், அவன் ஒரு பெரிய கடனுக்காக வங்கிக்கு கடன் பட்டிருக்கிறான். கடன் பட்டிருக்கிறான் ப்ரெசண்ட்டு. அப்போது ஹீ, ஃபஸ்ட்டு கான்செப்ட் படி ஹீ ஓஸ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டாச்சு. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் யாருக்கு? யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கான்? பேங்க்கு கிட்ட. அப்போ ஹீ ஓஸ் த பேங்க் அப்படியே போட்டுடணும். பாருங்கள், ஹி ஓஸ் த பேங்க், வங்கிக்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறான். எதற்காக? ஒரு பெரிய கடனுக்காக. இப்போ ரொம்ப சிம்பிள், ஃபார் அ லார்ஜ் லோன். ஓகே, ஃபார் அ லார்ஜ் லோன். ஓகே, இல்லாட்டி ஃபார் அ சிக்னிஃபிகண்ட் லோன் அப்படி சொன்னாலும் கரெக்டு தான். ஓகே, நிறைய வார்த்தைகள் இருக்குது, நீங்கள் எதை வேணாலும் போட்டு யூஸ் பண்ணலாம். ஹி ஓஸ் த பேங்க் ஃபார் அ லார்ஜ் லோன். ஹி ஓஸ் த பேங்க் ஃபார் அ லார்ஜ் லோன். அவன் பெரிய கடனுக்காக வங்கிக்கு கடன் பட்டிருக்கிறான். இதுவே ஒரு முக்கியமான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறாரு. அந்த டைமில் வந்து பேங்க் வந்து அவருக்கு உதவி செஞ்சு ஹெல்ப் பண்ணி அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துலேருந்து அவர் காப்பாற்றிருச்சு. அந்த நன்றி கடனோடு இருப்பார்ல, அதை சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஹீ இஸ் இன்டெப்டட். ஓகே, ஹீ இஸ் இன்டெப்டட் யாருக்கு? டு த பேங்க். அப்படியே தான் எழுதுகிறோம், வேறு எந்த சேஞ்சும் பண்ணலை. ஓகே, ஃபார் அ லார்ஜ் லோன். ஓகே, ஈஸியாக இருக்குங்களா? சிம்பிளாக இருக்கா? அப்போது இதுக்கப்புறம் யாருக்கிட்டையுமே நம்ம கடன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வேண்டா வெறுப்பா சொல்கிறோமோ, இல்லாட்டி அந்த ஆப்ளிகேஷனோட சேர்ந்து சொல்கிறோமோ, அந்த நன்றி கடனை பற்றி சொல்கிறோமோ, அங்கெல்லாம் நாம் என்ன மாதிரியான சென்டென்ஸ் யூஸ் பண்ணணுங்கிறது இப்போ ஈஸியாக நமக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன், பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். அவர்கள் வீட்டு ஓனருக்கு, வீட்டு உரிமையாளருக்கு 2 மாத வாடகை கொடுக்கறதுக்கு கடன் பட்டு இருந்தார்கள். பாஸ்ட். ரொம்ப சிம்பிள். வேண்டா வெறுப்புன்னா என்னது? அவர்கள் இருக்கிறதுனால தே வோட். தே வோட் யாருக்கு? வீட்டு உரிமையாளருக்கு. ஏன்னா அடுத்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை போட்டுடணும், எந்த நபரோ அந்த நபரை போடணும். ஓகே, தே வோட் யாருக்கு? வீட்டு ஓனருக்கு. அப்போது த ஹவுஸ் ஓனர். அப்போ தே வோட் த ஹவுஸ் ஓனர். டு த ஹவுஸ் ஓனர்லாம் போட வேணாம், அப்படியே டைரெக்டாக ஹவுஸ் ஓனர்னு போடுங்க. த ஹவுஸ் ஓனர். ஓகே, எதற்காக? வாடகைக்காக. அப்போது ஃபார் 2 months. ஓகே, 2 months ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ் போட்டு நாம் அந்த வார்த்தையை போடுறோம். பாருங்கள், ஃபார் 2 months ரெண்ட். இந்த 2 அப்படிங்கிறது TWOன்னு போட்டிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்ட். ஓகே, பாருங்கள், தே வோட் த ஹவுஸ் ஓனர் ஃபார் 2 months ரெண்ட். தே வோட் த ஹவுஸ் ஓனர் ஃபார் 2 months ரெண்ட். ஓகே, அவங்க ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா வாடகை கேட்கல, சரி இருந்துக்கோங்க போகும்போது கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நன்றி கடன் பட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பாருங்கள், பாஸ்ட் டென்ஸ் தானே, தே வேர் இன்டெப்டட். ஓகே, தே வேர் இன்டெப்டட் டு. இந்த இடத்துல டூ வந்துடணும், ஏன்னா இன்டெப்டட்ங்கிற வார்த்தை டூ கூட கனெக்ட் ஆகிருக்கு. இன்டெப்டட் டு த ஹவுஸ் ஓனர். ஓகே, இன்டெப்டட் டு த ஹவுஸ் ஓனர். ரிமைனிங் அப்படி எழுதிட வேண்டியதுதான். ஃபார் 2 months ரெண்ட். ஓகே, அங்கே மந்த்ஸுக்கு மேலே தான் ஃபர்ஸ்ட் டைப் போடணும். மந்த்துன்னு போட்டோன்னா மந்த்தினுடையன்னு வந்துடும். ஓகே, பாருங்கள், 2 months ரெண்ட். பாருங்கள், இப்போது தே வேர் இன்டெப்டட் டு த ஹவுஸ் ஓனர் ஃபார் 2 months ரெண்ட். தே வேர் இன்டெப்டட் டு த ஹவுஸ் ஓனர் ஃபார் 2 months ரெண்ட். அவங்க 2 மாதம் வாடகையை கொடுக்கல, அதற்காக அவங்களோட ஓனருக்கு கடன் பட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், அரசாங்கம் மக்களுக்கு கடன் பட்டு இருக்கிறது. ப்ரெசண்ட்டில் இருக்குது, இருக்கிறது வேண்டா விருப்பா சொன்னால் தி கவர்மெண்ட். ஓகே, தி கவர்மெண்ட் ஓஸ். ஓகே, த கவர்மெண்ட் ஓஸ் இட்ஸ் பீப்புள். ஓகே, இட்ஸ் பீப்புள். வெறும் பீப்புள் போட்டாலும் கரெக்டு தான், இட்ஸ் பீப்புள்னு போட்டிங்கன்னா அதனுடைய மக்களுக்குன்னு வந்துடும். ஓகே, பாருங்கள், த கவர்மெண்ட் ஓஸ் இட்ஸ் பீப்புள். த கவர்மெண்ட் ஓஸ் இட்ஸ் பீப்புள். அரசாங்கம் மக்களுக்கு கடன் பட்டிருக்கிறது, கிராட்டிடியூடு, நன்றி கடன் பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா ரொம்ப சிம்பிள், த கவர்மெண்ட் இஸ் indebted to its people. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஓகே, the government is indebted to its people.
த கவர்மெண்ட் இஸ் indebted டு இட்ஸ் பீப்புள். அரசாங்கம் மக்களுக்கு கடன் பட்டிருக்கிறது. அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், அந்நிறுவனம் அதனுடைய வெற்றிக்கு ஊழியர்களிடம் கடன் பட்டிருந்தது. ரொம்ப சிம்பிள், நீங்கள் எதுவுமே அதிகமாக யோசிக்க தேவையில்லை, அப்படியே எழுதுகிறோம். த கம்பெனி, ஓகே, த கம்பெனி கடன் பட்டு இருந்தது, ஓட் அப்படிங்கிற வார்த்தையை போடுறோம். யாருக்கு அப்படிங்கிறத நம்ம போடணும். ஓகே, எதற்காகங்கிறத விட யாருக்கு அப்படிங்கிறது போடணும். யாருக்கு? ஊழியர்களுக்கு. அப்போது த எம்ப்ளாயீஸ். ஓகே, தி எம்ப்ளாயீஸ் எதற்காக? அதனுடைய வெற்றிக்காக. அப்போ ஃபார் இட்ஸ் சக்ஸஸ். அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சது. பாருங்கள், த கம்பெனி ஓட் த எம்ப்ளாயீஸ் ஃபார் இட்ஸ் சக்ஸஸ். த கம்பெனி ஓட் த எம்ப்ளாயீஸ் ஃபார் இட்ஸ் சக்ஸஸ். அதுவே நன்றி கடன் பட்டிருந்தது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். த கம்பெனி, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் மாற்ற போகிறோம், பாஸ்ட்டு, அதனால் வாஸ் indebted அப்படிங்கிற வார்த்தையை போடுறோம். அவ்வளோதான். வாஸ் indebted டு அப்படிங்கிற வார்த்தை இங்கே போடணும். இங்கே டூ வராது, தேவையில்லை. ஆனால் indebtedங்கிற வார்த்தைக்கு தேவை. indebted டு த எம்ப்ளாயீஸ். பாருங்கள், எம்ப்ளாயீஸ் எதற்காக? ஃபார் இட்ஸ் சக்ஸஸ். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். கூட சேர்ந்து சொல்லுங்கள், ரெண்டுத்தையுமே கூட சேர்ந்து சொல்லுங்கள். த கம்பெனி owed the employees for its success. அடுத்த சென்டென்ஸ், the company was indebted to the employees for its success. The company was indebted to the employees for its success. இப்போது அவனுக்கு நான் கடன் பட்டிருக்கேன், அவனுக்கு கடன் பட்டிருக்கான், இங்கே கடன் வாங்கியிருக்கிறேன், அங்கே கடன் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் சிம்பிளாக நாம் இந்த ரெண்டு ஃப்ரேஸையும் போட்டு, அது வேர்பாக இருந்துச்சுன்னா அதற்கடுத்து இமீடியட்டாக அந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் போட்டு பேசுங்க. அஜெக்டிவாக போடுறீங்க, நன்றி கடன் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த வாஸ் indebted, இஸ் indebtedங்கிற வார்த்தையை போட்டு யாருக்கு நம்ம டெப்ட் ஆகிருக்குமோ, யாருக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்குமோ அந்த பர்டிகுலர் நபரை போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, ஸோ இதற்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணுங்கள், சாட் ஜிபிடி இருக்குது, மெட்டா ஏஐ இருக்குது. நம்மளோட ஏதாவது 2 எக்ஸாம்பிள்ஸே எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாட் ஜிபிடியில் போட்டு இது மாதிரி எனக்கு இன்னும் கொடு, ஓகே அப்படின்னு சொன்னீங்க. தமிழில் டைப் பண்ணுங்கள், இங்கிலீஷ்லேயே நீங்கள் கமெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, தமிழில் நீங்கள் போடலாம். ஓகே, ஐ நீட் சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் லைக் திஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே என்ன பண்ணுவோம், அது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும். அதை பார்த்து என்ன பண்ணுங்கள், நிறைய சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா சினாரியோவுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணி அதை சொல்ல முடியும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சென்டென்ஸ் இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உங்களால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இதை பேஸ் பண்ணி ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். நாம் நமது இராணுவ வீரருக்கு கடன்பட்டு இருக்கிறோம். தனது குழந்தைகளை பார்த்து கொண்டதற்காக அவள் அவர்களுக்கு கடன்பட்டிருந்தாள். குரு ரகுவிற்கு ரூபாய் 1,00,000 கடன்பட்டு இருக்கிறான். அவனுக்கு இதை செய்ய நான் கடன்பட்டிருந்தேன், அதனால் அதை நான் செய்தேன். இதில் எல்லாமே எதை வேண்டா வெறுப்பாக நம்ம செய்கிறோம், எதை அந்த நன்றி கடனாக செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் சென்டென்ஸை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதற்கேற்ற வார்த்தைகளை போட்டு இந்த ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி போடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.